அனைவர்களுக்கும் உள்ளத்தின் உணர்ச்சிகளை அள்ளி இழைத்து நடிக்கும் எமது உயிர் ஓவிய நடிகர்களுக்கும் மேலும் இச்சபையில் கூடியிருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் சிரம் தாழ்ந்த முதல் கண் வணக்கத்தை தெரிவித்து யார் எத்தொழிலை வள்ளியாக வேடம் தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் சக்தி பாரதி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுகிறது. இங்கே வள்ளியாக நடிக்கும் மரியாதைக்குரிய அன்பு சகோதரி நமது கரூர் ஸ்ரீ சக்தி பாரதி அவர்களுக்கு இந்த நாடக உபயதாரர் மரியாதைக்குரிய அன்பு தம்பி காவண்ணா கிழவமூர்த்தி தொழில் சார்பாக இந்த கதராடை அணிவிக்கப்படுகிறது. என்ன ஒரே ஆர்வம் அதிகமா இருக்கே, ஒளிபெருக்கி ரொம்ப அருமையா அமைஞ்சிருச்சுனால அதை சொல்லுங்க. எங்களுக்கெல்லாம் கைத்தறி ஆடை அணிவித்து கௌரவப்படுத்திய கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் சிறப்பான நாடகத்தை அமைத்து கொடுத்த மண்ணின் மைந்தனை சேர்ந்த அன்பு அண்ணா சம்பகுளத்தை சேர்ந்த சண்முகராஜா அண்ணா அவர்களுக்கும் எமது சார்பிலும் எமது கலை குடும்பத்தின் சார்பிலும் நன்றி கிடந்த வணக்கம். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கெல்லாம் பொங்கலுக்கு நம்மளுக்கெல்லாம் ஆடை அணிவித்து கௌரவப்படுத்திய கிழவமூர்த்தி அண்ணா அவர்களுக்கும் எமது சார்பிலும் எமது கலை குடும்பத்தின் சார்பிலும் நன்றி கிடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். நன்றி. அந்த குடும்பம் தான் கைதெடுத்துன்னு நினைக்கிறேன். யார் எத்தொழிலை செய்தாலும் குற்றமற செய்வது என்பது எளிதல்ல. சலதாறு விழும் நீரும் சாகரம் தன்னை சேர்ந்தால் குளமன்றையை கொள்வதலால் குறைகட்டல் வெறுப்பதுண்டோ, புலவரால் தொழிற்சபையில் புன்கவியாளர் சேர்ந்தால் நலமன்றையை கொள்வதலால் நெவில் வருவ பெரிய குற்றம். சலதாரிலிருந்து வெளிவரக்கூடிய அசுத்தமான நீரானது சாகரம் என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்தின் இடத்தை போய் கலக்கும் பொழுது அது தன் இனம் என்றும் உறவினர் என்றும் ஏற்றுக்கொள்கிறதை தவிர விட்டு விடுவதில்லை. அதுபோல பெரியோர்களாகி உங்களிடத்தில் சிறையை விரித்து வந்துள்ள இந்த புதிய பதவிக்கு சொல் குற்றம், பொருட்குற்றம், அபிநய குற்றம், எந்தவித குற்றம் தென்படினும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை கைகொண்டு என்னையும் என்னை சார்ந்தவரையும் அன்புடன் அரவணைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் முருகப்பெருமானை வணங்க வேண்டும், அவனின் நல்லாசை பெற வேண்டும். முருகனை, செந்தில் முதல்வனே, மாயோன் மருகனை, ஈசன் மகனை, ஒரு கைமுகன் தம்பியே, நின்னுடைய தண்டைக்காலை எப்பொழுதும் நம்பியே இருக்கும். குறிஞ்சி நிலவேனன் கொற்றவன் நம்பிக்கும் நங்கை மோகினியாளுக்கும் வளர்ப்பு குழந்தையாய் 7 உடன்பிறவாத சகோதரர்களுடன் வளர்ந்து வருகின்றேன். நற்றமிழ் மொழியால் அனைத்து மக்களுமே செல்லமாக ஒவ்வொருவர் இல்லத்திலும் உள்ளவரில் உள்ளத்திலும் நல்லதோர் இடம்பெற்று ஸ்ரீ வள்ளி என்று அழைக்கப்பட்டு பற்பல வல்லுநரிடம் கல்வி பயின்று கற்றவர்களிடத்திலும் என்னை பெற்றவர்களிடத்திலும் பேரும் புகழும் பெற காரணமாயிருந்த முருகப்பெருமானை இசைத்தமிழ், இயற்றமிழ், நாடகத்தமிழ் என்று சொல்லக்கூடிய முத்தமிழில் பாட்டெடுத்து வணங்கிவிட்டு கலைப்பணிக்கு செல்லலாம். மூவில் முகங்கள் போற்றி, முகங்களில் கண்ணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற ஈரர் தோள்கள் போற்றி, காஞ்சி மாவடு வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி, அண்ணல் சேவல் மயிலும் போற்றி என்று சொல்லக்கூடிய திருக்கவேல் போற்றி என்று அழைக்கக்கூடிய முருகப்பெருமான் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்புமிவை நாளும் கலந்து நான் உனக்கு தருகிறேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியை சங்கத்தமிழ் முன்றிலும் நீ எனக்கு தா அப்படின்னு கேட்டார்கள். இது போல எம்பெருமான் முருகனிடம் கேட்டுக்கொண்டேன். பழமுதிர் சோலையிலே தோழி பார்த்தவன் வந்தானடி,
இல்லையா? ஒரு வருஷம் ஒரு வருஷ காலமா இல்ல வந்து தெரியும் தெரியும். நம்ம ஊருக்காரங்க தான் ஜெயமங்கலத்துக்கு எல்லாமே. அட பாவிகளா, வீட்டுல தானே இல்லை ஒரு வருஷமா, ஏன் இந்த வேலையெல்லாம் சொல்றீங்க? சரி, இருந்தாலும் முருகப்பெருமானை வணங்கி விட்டாலும் அவர் தன்னையாக ஊர்க்கோர் அவதான்மை தோற்றமொழிக்கு மாறி காளி நீளி திரிசோழி ஆத்தாழை எங்கள் எங்கமிழா புத்தாழை மாதுளம்பு நிலத்தாழை புவி அடங்கு காத்தாழை அன்னை இமயவளை ஓம்கார ரூபினியே ஓம் சக்தி பராசக்தி என்று அழைக்கூடிய அபிராமி வள்ளி. புரட்டாசி ஜெயமங்கலம் தான் வர்ற. போட்டாச்சா? ரொம்ப சந்தோஷம். அப்பேற்பட்ட அந்த அம்மனை மீனாம்பிகை வணங்கலாம் என்று கனியமுதே கருணை கடலே துணை நீ சுந்தரேசன் மயிலும் மயிலே கடம்பவன கோயிலே மாதவன் போற்றும் எழிலே பதமலர் தலை பணிந்தோனே அங்கையற்கண் கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அஞ்சுக மொழி உமையால் வீற்றிருந்தால் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே 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 மதுரை மீனாட்சி சன்னிதானம் அந்த அழகிய மதுரையிலே மதுரையிலே மதுரை மதுரையிலே ஒவ்வொரு பாட்டுக்குமா அப்படி பாய்தலானி எடுத்துட்டு கிளம்புனீங்கன்னா நாடகத்தை யாரு முழுசா இருந்து பாக்குறது? உங்களுக்காக மட்டும்தான் நாடகம், மத்த யாருக்குமே இல்ல. நாடா இருக்கு, பயமா இருக்கு, விட்டுட்டு போயிடாது எங்களை. நல்லா கம்மாய்க்குள்ள மேடையை போட்டுட்டு எல்லாரும் குளிர்ந்து கிளம்பிட்டா எல்லா பேரும் விட்டுட்டு போனா எங்களுக்கு பாதை தெரியாம நாங்க திடுறதா? உள்ளூர்கார உங்களுக்கு பக்கத்தூர்காரர்களுக்கு பாதை தெரியலையா? ஏன் அப்புறம் அவரை யார் பாக்குறது? கடவுளே அவரை பாக்கிறாரு, அவரே கடவுள் தானே. சரி, இருக்கட்டும்.
குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லக்கூடிய 5 வகை நிலங்களிலே குறிஞ்சி நிலத்திலே வேள்வி மலை சாரலிலே முருகனுக்காக சிந்தனையும் நம்மளது உணவிற்காக கருந்தினையும் விதைக்கப்பட்டுள்ளதாம். திரையிலுக்கும் சேதாரமன்றி, பறவைகளுக்கும் சேதாரமன்றி, கையில் கவன் கொண்டு வானம்பாடி வரக்கூடிய பட்சிகள் எல்லாம் காணம்பாடி விதற்ற என்பது அப்பா. இன்னைக்கு சரியா சொல்லியிருக்க. இப்போதைக்கு தண்ணி போய்கிட்டு தான் இருக்கு. வருஷம் திரும்பிச்சா வேற மாதிரி எதுவும் சொல்லிடாதீங்க. பயமா இருக்கா இல்லையா? அறவரையா பேசாதீங்க, முழுமையா பேசி முடிங்க. நாடகத்தை கூட்டிட்டு வந்து அப்பாவுக்கு ஒரு நம்பிராஜன் இன்னமா உயிரோட இருப்பாரு. ஏன்பா அப்படி ஒரு அளவு இல்லையா? வருஷம் அவருக்கெல்லாம் போயிட்டு சேர்ந்தாரு. அப்படிலாம் சொல்லாதீங்க. எங்க அப்பா இருக்கார், எங்களை எல்லாம் காவலுக்கு போக சொல்லிட்டு அவர் உயிரோட இருந்து வர சொன்னா 25 பாட்டு பாடுவாரு. இது எதுக்கு தேவையா? அதனால வர வர நம்பிராசனை கூட்டிகிட்டே வரக்கூடாதுன்னு ஒரு முடிவுல இருக்கீங்க. சரி, இனிமே கூட்டிட்டு வந்தா 2 பாட்டு பாடுற மாதிரி கூட்டிட்டு வாங்க. அப்படின்னா பயன்படுத்திக்கலாம்ல. சரி, இந்த காவலுக்கு செல்ல வேண்டும். காவலுக்கு நீங்களா வரீங்களா? கெஞ்சிரனா? இந்த குளூர்ல வர முடியாது. நேத்து வந்தனா என்னமோ வாஸ்தவம் தான். உங்க காட்டுல இன்னைக்கு மழை எல்லாம் அந்த இடத்துல காவல் எப்படியெல்லாம் பார்க்க வேண்டியது. எம்பெருமான் முருகனை ஆசையோடு நினைத்து கொண்டு அவனுக்காக காத்து கொண்டே இருக்கிறேன். நான் மட்டும் காவலுக்கு செல்லவில்லை. காவலுக்கு போனாலும் கழகத்துக்கு போனாலும் 10 பேரோட போகணும். சரி, கூப்பிடுற வர்றேன். அப்ப என்ன செய்யறது? நீங்க ஒன்றும் வர வேணாம். எத்தனாப்படதே ஊருக்கு நான் நடந்தே போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா, இவரை கூப்பிட்டு என்ன பண்ண? உங்க ஊரை தாண்டி தான் என் ஊர் போகணும். நான் வாட்டுக்கு போயிட்டு போறேன். நானும் அந்த பக்கம் வந்தாதான் நீங்களாம் துணைக்கு வரணும். இந்த பக்கம் வந்துட்டு நானே போய்க்கிறேன், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இந்த இடத்துல காவலை பார்ப்பதற்கு முன்னாடி எம்பெருமான் முருகன் நினைத்து கொஞ்ச நேரம் காவலிக்கலான்னு ஒரு ஆசை. அதை செய்வோமா? ஏய், காதல் இல்லைன்னா தான் நோய், காதல் வந்த நோய் கிடையாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. என்னப்பா? நம்பிட்டேன், ரொம்ப நம்பிட்டேன். நாங்கெல்லாம் காதல்லே நோய் ஆயிட்டோம். அந்த காதல் வாய்ப்பட்டு எனக்கும் கொஞ்சம் அப்படி ஆசையோடு சேர்த்து எம்பெருமான் முருகன் நினைச்சு எப்படிலாம் நான் காத்திருக்கேன். எல்லாத்தையும் ஆசையெல்லாம் தீர்த்துக்கலான்னு இன்னைக்கு நல்ல ஒளி. ஆமா, ஒளிப்பெருக்கி ரொம்ப அருமையா அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதனால ரொம்ப அருமையா இருக்குண்ணே. நீங்க பேசாம எங்களோட நாடகத்துக்கு தினம் வந்துருங்க. கூட்டிட்டு போயிடலாம்ல. டாடா ஏசி வாங்கி கொடு, வாங்கி ஏத்திட்டு இவ்வளவு பெரிய ஒளிபெருக்கி வச்சிருக்காங்க. டாடா ஏசி இல்லாம இருப்பாங்க. அதெல்லாம் 407 வச்சிருப்பாங்க. அப்புறம் என்ன, போதும்ல. முத்து, எங்க அம்மா பேர் முத்து. அதனால அருமையா முத்து போல அமைச்சிருக்கீங்க ஒளிபெருக்கி. எங்களை எல்லாம் மொழி நாடாவில் ஒளிபெருக்கி செய்து கொண்டிருக்கிற அன்று 3 உள்ளங்கள். ஏகநாதர், தங்கபாண்டியன், முருகன், ஆடமங்கலம் முத்து, முருகன் முத்து. மறுபடியும் பேர மாத்திரையிலே எங்க அந்த ஜீவனை மட்டும் அழகனா கேமரா போட்டு எங்கிட்டு போச்சு. ஆனால் இந்த 3 உள்ளங்களுக்கு நன்றி கடந்த வணக்கம். ஏதாவது அவதூறாகவோ இல்லை எதை தெரியாதனமா சின்ன பிள்ளைங்க நாங்கள் பேசியிருந்தாவோ அதெல்லாம் கொஞ்சம் எடிட் பண்ணி போடுங்க. மற்றவங்களுக்கு கமெண்ட் போட்டால் அதெல்லாம் அழிச்சு விட்டுருங்க. ஏன்னா கிராமத்துக்காக நாங்கள் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் அப்படி தான் பேசுகிற மாதிரி இருக்கும் அந்த பிள்ளைங்கள்லாம். ஆனால் அதையே அப்படியே எடுத்து போட்டிங்கன்னா என்ன இவங்க நாடகம் நடத்துகிறாங்க, நாடக உலகமே அழிஞ்சு வருது அப்படின்னு கீழே கமெண்ட் வருது. அப்படிலாம் இல்லாமல் எங்கள் பொழப்பையும் பார்த்து உங்களுக்கும் சரியா பொழ போகிற மாதிரி அதை எடிட் பண்ணி போடுங்க. அன்புள்ளவங்களுக்கு நன்றி கடந்த வணக்கம். அதை சொல்லுங்க. நேற்றுலாம் மாசம் மொத்தம் அமர்த்தி போட்டுருச்சு, அந்த அளவுக்கு வீடியோ ஓடி இருக்கு. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளா நீராட போதுவீர் நீசோதே நீரிழையே சீர்மழுமாய் பாடி செல்வ சிறுமீத்தாள் நந்த கோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோத இளஞ்சிங்கம். இதை நான் செட் பண்ணி வைக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடும். ஆமாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு செட் பண்ணி வச்சால் நிப்பனான்றது. கலட்டி வச்சிருவா, கலட்டி வச்சா மூஞ்சிய பக்கம் ஜெயிக்காதே, பரவாயில்லையா? மார்கழி திங்கள் அல்லவா, மதி கொஞ்சம் நாள் அல்லவா, என் கந்தன் வரும் பொழுதல்லவா, ஒரு முறை உனது திருமுகம் பார்த்தால் விடை பெறும்
பாட்டுக்கு கூட கிடையாது, உங்களுடைய வாசிப்புக்காக தான் இந்த கைதட்டல். 2 பேருக்குமே தானே ரொம்ப ஏக்கத்துல. சரி இருக்கட்டும். அப்படியா? அப்ப போய் தானே சொல்றீங்க வசனம்லாம். காலத்தை நேரத்தை மனசில் நடக்க வேண்டும், காலமிருந்து நடக்காதவன் கோழி எழுந்த குரங்கு கொப்பாக நடப்பான் என்று சொன்னாலே அந்த காலத்தோடு சேர்ந்து அன்பான தோழியை எனக்காக ஒருத்தி வந்திருக்கா. ஆனா நம்ம ஊருக்கா இன்னொருத்தியே எங்க அன்னை சமூகதாஸ் அன்னை கூட்டிட்டு வந்திருக்காரு. ரொம்ப அழகான தோழி. அசலாக இருந்தாலும் இன்னொருத்தி நகலாக வந்து விட்டால் அந்த நகலான தோழியை பார்ப்பதற்கு முன்னாடி இங்க எல்லோரு இடத்துலயும் ஒவ்வொரு விஷயம் நம்ம கத்துக்கிட்டே இருக்கணும். கத்துக்கிட்டு தானே இருக்கணும். ஆமா, சாமி கும்பிடுறதுல நம்ம வழக்கம் வச்சிருக்கனால தான் இப்ப வரைக்கும் சாமி கும்பிட தோணுது. அப்படிதானே? இப்ப குரு பூஜை பாருங்க, நம்ம முன்னோர்கள் வழிபட்டாங்க, அது போல நம்மளும் வழிபடுறோம். நாளைக்கு நம்ம பிள்ளைங்களை வழிபடுவாங்க, நம்ம பேர பிள்ளைங்களை வழிபடுவாங்க. அது மாதிரிதான் நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன சொல்றோம், எல்லாம் சொல்லி கொடுக்கணும். எப்படிப்பா? நல்லதை மட்டும் சொல்லி கொடுக்க கூடாது, நம்ம நடந்து காட்டணும். நம்ம எல்லாம் பெத்தவங்களை எப்படிலாம் பாத்துக்கிறோம்னு அவங்கள பாக்குற மாதிரி நடந்து காட்டுனா நம்ம பிள்ளைங்களும் நாளைக்கு நம்மளை பார்ப்பாங்க. அதை விடுத்து நம்ம பெத்தவங்களுக்கு சோறு தண்ணி ஊத்தாம நம்ம பிள்ளைய படிக்க வைக்கணும், வசதியை வாழ வைக்கணும் அப்படின்னு நம்மளாம் வளர்த்து விட்டோம்னு வச்சுங்களேன், நாளைக்கு நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளை பார்க்க மாட்டாங்க, அவங்க பிள்ளையில தான் படிக்க வச்சு அவங்க பிள்ளைல வசதியை வாழ வைக்கணும்னு நினைப்பாங்க. அது போல நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கறத விட நம்ம நடத்தி நம்ம நடந்து காமிச்சோம்னா அது போல நம்ம பிள்ளைங்க நடந்துக்கிடுவாங்க. அது போல நடந்துக்கிறோம் நம்மளும். ஆனால் இந்த இடத்துல அந்த தோழி அழைப்பதற்கு முன்னாடி ஐயாவின் திரு பாடலை பாடிவிட்டு ஏங்க யாரா இருந்தாலும் நம்ம ஒரு 1000 ரூபாய் காசு கேட்டாலே கொடுக்க மாட்டோம். கொடுக்குமா? கொடுக்க முடியாதுல. இப்ப நிலைமைக்கு 10 ரூபாய் கேட்டா கூட கொடுக்க மாட்டோம். ஏன்டா நீ என்னைக்கு என்னிட்ட காசு கேட்ட, நான் உனக்கு என்னைக்கு நான் கொடுக்காம ஏங்க கேட்கணும்? நம்மளாம் நல்லா உழைக்கிறோம். வருஷத்துல 12 மாசம் நாடகம் ஆடுறது மதுரை சங்கம் மட்டும்தான். மற்ற எந்த சங்கத்திலுமே ஒரு 6 மாசம் 7 மாசம் மட்டும்தான் நாடகம் ஆடுவாங்க. ஆனா டிசம்பர் வரைக்கும் நாடகம் ஆடுறது இந்த செட்டு, மத்த எந்த செட்டும் கிடையாது. கண்ணுல வைக்க உன் காலடி மண் எடுத்து கொண்டு போய் சுத்தி போட முதல்ல உடனே தாண்டா சுத்திட்டு 80 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டிருக்கு. அப்பா ஏப்பா அப்படி சொல்றீங்க? அப்ப 40க்கு 40ண்டா எவ்வளவு? 40க்கு 30 ஏன் 10 கோடி சொல்றீங்க? இருக்கட்டனால இந்த இடத்துல ஐயாவோட அந்த கொடைவள்ளல் தன்மையோடு ராமநாதபுரம் மாவட்டத்துக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு. ஏன்னா புனித பூமி அப்படின்ற அழைக்கக்கூடியது நம்ம ராமநாடு தான். அந்த பட்ட ராமநாடு மாவட்டமே 1984 பிரிச்சாங்க. இது இந்த மாவட்டம் மதுரை மாவட்டத்துல இருந்து சிவகங்கை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் அப்படின்னு பிரிக்கும் பொழுது ஒரு பேர் சொன்னாங்களாம், ராமநாதபுரம் மாவட்டம்னு சொல்லலாம், ஆனா முத்துராமலிங்க தேவர் ஐயா மாவட்டம்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அப்பேற்பட்ட பெருமை கொண்ட நாடு நம்ம ராம்நாடு. பாருங்க, நாடுக்குள்ளேயே ஒரு நாடு இருக்குன்னா ராம்நாடு, அஞ்சூர் நாடு, ஆப்பநாடு அப்படின்னு நம்மளுக்கு தான் அந்த பெருமை. அப்பேற்பட்ட ஐயாவின் புகழை பாடிவிட்டு அழைக்கலாம் தோழிகளை. சிங்கம்போல் செல்ல நடை அழகன், சிங்கார மனதை வச்சழகன், சிங்கம்போல் செல்ல நடை அழகன், சிங்கம்போல் செல்ல நடை அழகன், சிங்கார மனதை வச்சழகன், நல்ல குணம் கொண்ட மனமுக்கு ராமலிங்கம், தேவன் மகன் புகழை பாடுவோம் ஞானத்தங்கம், ஞானத்தங்கம், தேவன் மகன் புகழை பாடுவோம் ஞானத்தங்கம், தங்கனத்தானே முக்குளத்து மன்னரடி முடிசுட தலைவரடி
இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேப்பே நினைத்து வாழ உண்டு மறந்து வாழ ஒன்று இரண்டு